சென்ட்ரல் அந்த பேரை மாற்றக்கூடாது. எம்ஜிஆர் பேர் வைக்கிறது சென்ட்ரலுக்கு நல்லது கிடையாது. இவ்வளோ நாளாக விட்டுட்டு இப்போ ஏன் சார் திரும்பி பேர் வைக்கிறாங்க? எம்ஜிஆர் பேரை வைக்கலாம். அவர் பேரை வைக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. எம்ஜிஆர் பேர் வைக்கலாம். சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் பேர் வச்சா நல்லதுக்காங்க. அமெரிக்காவிலே வச்சாங்க, வேற எதுக்கு மேலே என்ன வேணும்? பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் பேரை மாற்றி எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல காரியம் தான் அவர் பண்ண விஷயம். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ன்றது வந்து எல்லாரும் மக்களையும் வந்து நல்லா ஒரு பேர் போன நல்ல ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும். எம்ஜிஆர் பேரை வைக்கலாம். சென்னை சென்ட்ரல்ன்றது வெள்ளைக்காரன் வச்ச பேர். அது முன்ன வந்து ராயபுரத்தில் இருந்தது பேர். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ராயபுரத்தில் தான் வந்து இறங்கும். இப்போ வந்து சென்னை சென்ட்ரல் வந்து இங்கே வந்தது. அது வந்து திருப்பியும் வந்து இது எம்ஜிஆராக மாற்றுறாங்க. மாற்றுறது நல்லது தான். எம்ஜிஆர் பேர் வைக்கிறது நல்லது தான். எலெக்ஷன் வச்சு 4 வருஷத்தில் எந்த ஒரு இஷ்யூக்கும் வராதவர் இப்போ கடைசியாக வந்து பண்ணுறாருன்னா ஒரு ஓட் பேங்க் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை எம்ஜிஆர் பேரில் வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. தாராளமாக அவர் பேர் வைக்கலாம். சென்னை சென்ட்ரலுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேர் வச்சு ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் பேர் வச்சா நல்லதுக்காங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒப்பீனியன் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல, ஐடென்டிட்டி போயிடும் இல்லைங்களா? சென்ட்ரல் வேணா அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும். திடீர்னு எம்ஜிஆர் நகர்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், நார்த் இந்தியன்ஸ்க்கு வெளி ஸ்டேட்ல வர்றவங்களுக்கு அது ஏதோ வேறு மாதிரி இடத்த சொல்கிறோமோன்ற மாதிரி தாட் வந்துடும். நான் வரைக்கும் சென்ட்ரல்னால் எல்லாருக்கும் இதுதான் தெரியும். எல்லா படத்துலையும் ஃபஸ்ட்டு தான் காட்டுவாங்க ஆக்சுவலாக. ஸோ டக்குன்னு பேர் மாற்றினா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர் பெரிய மனுஷர். அவர் பல பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஏழைகளுக்கான ஒரு உதவி செஞ்சார், நிறையா பண்ணார். அந்த அடாப்ஷன் சீக்கிரம் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து சென்ட்ரலாகவே இருக்கிறது நல்லது. எம்ஜிஆர் பேர் வச்சு ரொம்ப நல்லது ஒரு எம்ஜிஆர் பேர் வைக்க ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை அது. அதே மாதிரி எழும்பூர் ரயில் நிறுத்த கலைஞர் பேர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஒரு அரசியல்வாதி பேரை வைக்கிறதுக்கு ஒரு எந்த குடிமகனும் ஒத்துக்க மாட்டான். கண்டிப்பாக அது வந்து வச்சா மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பாக இருக்காது. அவர் பேர் வைக்கிறதுக்கு சுதந்திரத்துக்கு போராடி நிறைய பேர் உயிர் விட்டவங்க இருக்காங்க, அவங்க பேரை வைக்கலாம். இப்போ பார்டரில் இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்கள இறந்தவங்க பேர் கூட வைக்கலாம். ஒரு அந்த சோல்ஜருடைய நேம் கூட வைக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அரசியல்வாதி பேர் வைக்கிறதுக்கு யாருமே எம்ஜிஆர் பேரை வைக்கணுங்க. தமிழ்நாட்டுக்காக அவ்வளோ நல்லது செஞ்ச ஒரு ஏழை பழையக்காக எம்ஜிஆர் பேர் வைக்கிறத பற்றி தப்பே கிடையாது. நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதை விட்டுட்டு இது சேஞ்ச் பண்ணுறது, நாட்டுக்கு எது நல்லதோ அது சேஞ்ச் பண்ணாது. அதை விட்டுட்டு பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனா சும்மா இருக்கிற லைப்ரரி அமைக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா நேம் ஐடென்டிஃபை எல்லாருக்கும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். யாருக்கும் தெரியாது சேஞ்ச் பண்ணாங்கன்னா. எம்ஜிஆர் பேரை வைக்கலாம், மாற்றலாம். திடீர்னு மாற்றும் போது நல்லா தானே இருக்காது. எல்லாருக்கும் சென்ட்ரல் சொல்லியே பழகிருச்சு. சென்ட்ரல்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. புதுசாக மாற்றி எல்லாருக்கும் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சென்ட்ரல் அந்த பேரை மாற்றக்கூடாது. எம்ஜிஆர் பேர் வைக்கிறது சென்ட்ரலுக்கு நல்லது கிடையாது. இப்போ திருப்பி ஒரு ஓட்டுக்காக இந்த பேச்சு உட்காந்துக்கிறாங்க. அது செய்ய முடியாது, நடக்கிறது சாத்தியம் கிடையாது. சென்னை சென்ட்ரலே நல்லா தான் இருக்குது பேர். இது மாற்றுறது வந்து அவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக விட்டுட்டு இப்போ ஏன் சார் திரும்பி பேர் வைக்கிறாங்க? அரசியல் ஆதாயத்தை தர்றாங்க எலெக்ஷனை விட்டு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிள் லாஜிக். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் ஈஸியாக தெரிஞ்ச விஷயம். கண்ணுக்கு தெளிவாக தெரியுது, கண்ணாடி மாதிரி தெரியுது. இவ்வளோ நாளாக விட்டே திங்க ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் வரும்போது எம்பி எலெக்ஷனு சண்ட் அடிக்கிறாங்க, வேறு ஒன்றும். சென்ட்ரல் வந்து நம்ம ஊரோட அடையாளம், சென்னையோட அடையாளம். அதை வந்து மாற்றுறது வந்து அவ்வளோவா நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் மாற்றக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன். ஒரே வார்த்தை, சென்ட்ரல் ஸ்டேஷனை மாற்றினா அம்பேத்கர் தலைவர் பேரை வைக்கலாம். சட்டத்தை படித்தவர். உலகம் ஃபுல்லாக அம்பேத்கர்னா யாருன்னு தெரியும். எம்ஜிஆர்ன்றது இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்பேத்கர்ன்றது உலகம் ஃபுல்லாக தெரியும். அதனால அவர் பேரை மென்ஷன் பண்ணலாம். தலைவர் பேர் வைக்க கொடுத்து வச்சிருக்கணும். வைக்கலாமே, எங்கே வேணா. அமெரிக்காவிலே வச்சுக்கிறாங்க சார், அமெரிக்காவிலே வச்சுக்கிறாங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.